பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல் முதக்கர் வல் முஅன்னஸ், ஆண்பால் பெண்பால், மேஸ்குலைன் அண்ட் ஃபெமினின் என்று சொல்வார்கள். அல் முதக்கர்னு சொன்னால் ஆண்பால், அல் முஅன்னஸ்ன்னு சொன்னால் பெண்பால். அதனுடைய பாடத்தை இன்று படிக்க போகிறோம். எந்தெந்த வார்த்தைகள் ஆண்பாலாக பெண்பாலாக பாவிக்கப்படுகின்றது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். அதில் பார்த்தோன்னு சொன்னால் சில உதாரணங்கள் இருக்குது. அல் முதக்கர்னு சொன்னால் ஆண்பால், முஅன்னஸ்னா பெண்பால். மூமினுன்னா தெரியும், இறை விசுவாசி, இறை நம்பிக்கை கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். இது அப்படி பெண்பால் எப்படி வரும்? கடைசியில் தான் சேர்க்குறாங்க, மூமினத்துன் பெண்பால். இப்போ இறை விசுவாசம் கொண்ட பெண்மணின்னு அர்த்தம் பற்றோம். அப்போ அது கமருன், இது ஆண்பால். இதை நாம வச்சுக்கொள்ளுங்க. இப்போ எப்படி இது அப்படின்னு சொல்லி பின்னாடி பார்ப்போம். பையினத்துன்னு சொன்னால் அத்தாட்சி அப்படின்னு அர்த்தம். உம்முன் அப்படின்னா அம்மான்னு அர்த்தம். அருதுன்னு சொன்னால் பூமி. இது இந்த அருளுங்கிற வார்த்தையெல்லாம் பெண்பால். உம்முன் அம்மா பெண்பால். பையினத்துன் இதை பற்றின விளக்கங்கள் அடுத்தடுத்த இதில் பார்க்குறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இதில் பார்க்குறோம். இப்போ அடுத்தது பார்ப்போம். ஆண்பால் பெண்பால். ஒரு பெயர் சொல்லின் கடைசியில் தா என்ற எழுத்து இருந்தால் அச்சொல் பெண்பால் சொல்லாகும் என அறிந்து கொள்ளலாம். உதாரணம், ஒரு பெயர் சொல், நவுன் ஏற்கனவே படிச்சிருப்போம், நவுன் பெயர் சொல். அதில் கடைசியில் அந்த குண்டு தாவை கொண்டு முடிஞ்சுதுன்னு சொன்ன அந்த வார்த்தை பெண்பாலான வார்த்தை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் பெரும்பாலும். உதாரணம் பாருங்களேன். வகால தஆலா, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் சூரத்துல் பக்ராவில், வல அமத்துன் மூமினத்துன். அமத்துன் சொன்னா அடிமை பெண், மூமினத்துன் இறை விசுவாசம் கொண்ட அடிமை பெண், ஹைருன் சிறந்தவள், மின் முஷ்ரிகத்தின் அல்லாஹுக்கு இணை வைக்கின்ற பெண்ணை காட்டிலும் சிறந்தவள் அப்படிங்கிறது இந்த அத்தியாயம். இப்ப இந்த மூமினத்துன் இறை விசுவாசம் கொண்ட பெண், இந்த தா இல்லைன்னு சொன்னா மூமினுன் இறை விசுவாசம் கொண்டவன். இந்த தா சேரவும் பெண்பால் ஆயிடுச்சு இந்த வார்த்தை, இறை விசுவாசம் கொண்ட பெண்மணி அப்படி. முஷ்ரிக், இந்த தாவை மறைச்சிருங்க, முஷ்ரிக் இறைவனுக்கு இணை வைப்பவன். இந்த தா சேர்க்கவும் இறைவனுக்கு இணை வைக்கும் இணை கற்பிக்கும் பெண்மணி அப்படிங்கிற இந்த பெண்பாலை குறிக்கின்றதா மாறிவிடுகின்றது. இது முதலாவது தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது வேற எப்படி எல்லாம் ஆண்பால் பெண்பாலுடைய வார்த்தைகள் வித்தியாசப்படுத்தி தெரிஞ்சு கொள்ளலாம். இன்னொரு சட்டம் இருக்கு. என்னது? சில வார்த்தைகள் அதன் அர்த்தத்தில் பெண்பாலை சார்ந்து இருக்காது, ஆனால் அது தாவை கொண்டு முடிவதனால் பெண்பாலாக கருதப்படும். பாருங்க, ஃபக்கத் ஜாஅக்கும் பையினத்துன் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரத்துல் அன்ஆம்ல, ஃபக்கத் ஜாஅக்கும் உங்களுக்கு வந்தது, பையினத்துன் அத்தாட்சி, மிர் ரப்பிக்கும் உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு அத்தாட்சி வந்தது அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப இந்த பையினத்துங்கிற வார்த்தை இருக்குது, இதை தாவை கொண்டு முடிகின்றது. தாவை கொண்டு முடிவதால் இந்த பையினத்துங்கிற வார்த்தை பெண்பாலான வார்த்தையாக கணிக்கப்படுகின்றது. பையின அத்தாட்சியில என்ன ஆண்பால் பெண்பால் அது வித்தியாசம் இல்லையே. இப்போ ஒரு மூமின்னு சொன்னா ஒரு ஆம்பளைங்க இருப்பாங்க, பெண்களும் இருப்பாங்க. இந்த பையன் அத்தாட்சியில் அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்னு நமக்கு விளங்கும். அதாவது ஆனா அரபியில் இருக்குது, இந்த தாவை கொண்டு குண்டு தாவை கொண்டு முடிந்தால் அந்த வார்த்தை பெண்பாலாகவே கருதப்படும். இங்கிலீஷ்ல இட்டுன்னதுக்கு பயன்படுத்திடுவாங்க. அரபியில ஒன்று இது ஆண்பாலா கேட்டகரியில் வைப்பாங்க, அல்லது பெண்பாலுடைய கேட்டகரியில் ஷி அல்லது ஹி இந்த கேட்டகரியில் வைக்கிறதுக்காக வேண்டி இது ஆண்பாலுடைய அந்தஸ்து கொடுப்பதா அல்ல பெண்பாலுடைய இடத்துல வைப்பதா அப்படின்னு. இப்போ இந்த குண்டு தாவை கொண்டு முடியுது இல்லையா, இதோடைய அடிப்படையில் இது பெண்பால் இல்லை, ஆனாலும் இது பெண்பாலை போன்று பாவிக்கப்படும். பெண்பாலுக்கு கொடுக்கின்ற சட்டங்கள் எல்லாம், இலக்கிய சட்டங்கள் எல்லாம் இதுக்கு பொருந்தும்னு விளங்கிக்கிறோம். அடுத்து பாருங்க, வெகு சில வார்த்தைகளில் அதன் அர்த்தத்தில் பெண்பாலை சாருகின்ற பெயர் சொல்லாக இருக்கும், எனினும் பெண்பாலின் அடையாள எழுத்தான தாவை கொண்டு முடியாமல் இருக்கும். பெண்பால் அடையாளம் எதுவும் இல்லாத சில சொற்களும் பெண்பாலாகவே கருதப்படுகின்றன. உதாரணத்துக்கு பாருங்களேன், நம்ம குண்டு தாவை கொண்டு முடிஞ்சால்தான் பெண்பாலுடைய வார்த்தை நம்ம படிச்சோம் இல்லையா, அப்படி இல்லை. வமா கானத் உம்மிகி பகியா, அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரத்துல் மரியம்ல, வமா கானத் அவள் இல்லை, உம்மிகி உன்னுடைய தாயார் இல்லை, பகியானா எல்லை மீறுபவள், நடத்தை கெட்டவள் அர்த்தம். நடத்தை கெட்டவளாக எல்லை மீறுபவளாக உன்னுடைய தாயார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப இந்த உம்முங்கிற வார்த்தை அம்மா, உன்னுடைய தாயார்னு சொல்றான். இந்த அம்மாவுக்கு உம்மத்துன் அப்படி தாய் இல்லையே, அப்படி எப்படி ஒரு பெண்ணை குறிக்கின்றது அப்படி கேட்க முடியாது.
அந்த வார்த்தை உம்முங்கிற வார்த்தை பெண்பாலை தான் குறிக்கும். அதனால அந்த தா இருந்தாதான் பெண்பால் அப்படிங்கிற நினைக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த உதாரணத்தை போட்டிருக்கோம். இங்கே உம்முங்கிற வார்த்தை பெண்பால் தான், அந்த குண்டுத்தா இல்லை என்று சொன்னாலும் சரியே அப்படின்ட்டு. அடுத்தது பாருங்க, பெண்பால் சொல்லிற்கான அடையாளங்கள் எதுவும் இல்லாத சொற்கள், அந்த தா குண்டுத்தாலாம் ஒன்று முடிஞ்சிருக்கும், அல்லது சரி குண்டுத்தா வச்சு முடியல, அந்த வார்த்தை பெண்ணை தானே குறிக்குது அப்படின்னு இல்லை. அப்படி இருந்தாலும் சில வார்த்தைகள் பெண்பாலாக நம்ம பாவிப்போம். எப்படின்னு பாருங்க, பெண்பால் சொல்லிற்கான அடையாளங்கள் எதுவும் இல்லாத சொற்களை, குறிப்பாக உயிரற்ற சில பொருட்களை, உயிரில்லாத பொருட்கள் இந்த இந்த கேட்டகரியில் கொண்டு வரலாம், அரபியில் பெண்பாலாக வழங்குகின்றன. இவ்வாறுள்ள சொற்களில் மனித உடலின் உறுப்புகள், பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இருக்குது, கை கால் கண் காது, இந்த மாதிரி இந்த உடல் உறுப்புகளை பெண்பாலுடைய அந்தஸ்து கொடுக்குறாங்க. அதுக்கு குண்டுத்தா வச்சு முடிஞ்சாலும் சரி, முடியலன்னு சொல்லி. வேற என்ன சில சொற்கள், வானம் பூமி சூரியன், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குது, பெண்பாலாகவே வழங்கப்படுகின்றன. உதாரணத்தை பாருங்க, கால தஆலா, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம். அல் யௌம சூரத்துல் யாஸின் அல்லாஹ் சொல்றான், அல் யௌம இந்த நாளிலே, நஹ்திமு நாங்கள் சீலிட்டு விடுவோம், முத்திரையிட்டு விடுவோம், பூட்டி விடுவோம், அந்த மாதிரி அர்த்தம். அலா அஃப்வாஹிஹிம் இதுல அவர்களுடைய வாயில், அவர்களுடைய வாய்க்கு அல்லாஹ் தஆலா பூட்டிடுவான், வாய்க்கு அல்லாஹ் தஆலா வாய் பேச முடியாம ஆக்கிடுவான். வத்துக்கல்லிமுனா அப்ப என்ன செய்வான், அப்படி அல்லாஹ் விசாரணை செய்வான். வத்துக்கல்லிமுனா எங்களிடத்துல பேசும், ஐதீஹிம் அவர்களுடைய கைகள் பேசும், வத்தஷ்ஹது அர்ஜுலுஹும் அவர்களுடைய கால்கள் பேசும், பிமா கானு யக்ஸிபூன் அவர்கள் எதையெல்லாம் சம்பாதித்தார்களோ, எந்தெந்த அமல்கள் செய்தார்களோ, எந்தெந்த தீங்குகள் செய்தால் அதையெல்லாம் அவர்களுடைய கைகளும் கால்களும் எங்கள்கிட்ட பேசுவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப இதுல எப்படின்னா பெண்பால் அப்படின்னு பாக்குறப்ப ஐதீன்னு இருக்கு, ஐதீஹிம்னா அவர்களுடைய கைகள்னு அர்த்தம். இந்த கையைக்கு அல்லாஹ் தஆலா பெண்பாலாக தான் இந்த கையை, பெண்பாலுக்கான இலக்கண விதியை தான் அல்லாஹ் தஆலா இங்க பயன்படுத்தி இருக்கிறான். துக்கல்லிமுன்னு இருக்கு இல்லையா, இங்க யா அந்த தாவுக்கு பதில் யா இருந்துச்சுன்னு சொன்னா யுக்கல்லிமுன்னு சொன்னா ஆண்பால்னு அர்த்தம். இந்த 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 கைங்கிற வார்த்தையை ஆண்பாலாக பயன்படுத்தி இருக்கின்றான். இந்த துக்கல்லிமு இந்த தூங்குற வார்த்தை எதுக்கு, இந்த ஃபேலுக்கு வருகின்ற தூங்குற வார்த்தை எழுத்து எப்ப வரும்னு சொன்னா, இதனுடைய ஃபாயில் இருக்குதே, அதனுடைய சப்ஜெக்ட் இருக்குதே, அது பெண்பாலாக இருக்கின்ற பொழுதுதான் இந்த தூண் வரும். இதை வச்சு தெரிஞ்சுக்கொள்ளலாம், இந்த ஐதிங்கிற வார்த்தை அல்லாத பெண்பாலாகத்தான் பாவிச்சிருக்கின்றான். பெண்பாலுக்கான இலக்கண சட்டத்தை தான் கொடுத்துருக்காங்க இங்கேயும். அதே மாதிரி பாருங்க, அர்ஜுலுஹுனா கால்கள், அவர்களுடைய கால்கள் சாட்சி சொல்லுன்னு சொல்றான். இங்க யா போட்டிருந்தான்னு சொன்னா யஷ்ஹது அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா, இந்த அர்ஜுனுங்கிற இந்த கால்களை அல்லாஹ் தஆலா ஆண் பாலுக்கான இலக்கண சட்டத்தை பயன்படுத்தி யஷ்ஹதுன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆனா இங்க வந்து தான் சொல்லியிருக்கிறதுனால இந்த இந்த தாங்கிறத எப்ப பயன்படுத்துவோம்னு சொன்னா, இதோடைய சப்ஜெக்ட் இருக்குதே, இதனுடைய பெயர் சொல் இருக்குதே, அது வந்து ஆண்பாலாக பெண்பாலாக இருந்தால் மட்டும்தான் நீங்க தஷ்ஹதுன்னு வரும். அதனால இந்த அர்ஜுனுங்கிற வார்த்தை அல்லாஹ் தஆலா பெண்பாலாகத்தான் பயன்படுத்தியிருக்கின்றான், விளங்கிக் கொள்ளலாம். இப்ப இந்த கையும் காலும் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஆனா அரபு மொழியில இந்த கைகளையும் கால்களை குறிக்கின்ற இடத்துல பெண்பாலுடைய வார்த்தைக்கு என்ன இலக்கிய சட்டத்தை கொடுப்போமோ அதை கொடுக்க வேண்டும். அதுதான் இதுல இருந்து விளங்கிக் கொள்ள வேண்டியது. இது சமாவுன் ஃபதரத், வானம் இருக்குது, வானத்துல என்ன ஆண் பெண் ஒண்ணும் கிடையாது. ஆனா அல்லாஹ் தஆலா அரபு இலக்கிய ஆண்கள் எல்லாமே என்ன செய்யறாங்க, வானத்துக்கு பெண்பாலுடைய வார்த்தையா கணிக்கிறாங்க. இது சமாவுன் ஃபதரத் வானம் வெடித்து சிதறுகின்ற பொழுது. இப்ப இத சமாவின் ஃபதர அப்படி வந்துருந்துச்சுன்னு சொன்னா ஆண்பாலாக இந்த வார்த்தை, இந்த வானத்தை அல்லாஹ் ஆண்பாலாக பாவிக்கின்றான் அர்த்தமாயிருக்கும். ஃபதரத் இந்த பெண்பால், இந்த இத்துன்னு முடிகிறதுனால இந்த வார்த்தை, இந்த சமாங்கிற வார்த்தை அல்லாஹ் தஆலா பெண்பாலாகத்தான் பயன்படுத்துகின்றான், நம்ம விளங்கிக் கொள்ளலாம். அதே மாதிரி பாருங்க, வல் அர்த சூரத்துர் ரஹ்மான் வருது, வல் அர்ல வதஅஹா லில் அனாம் அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த பூமியை, அர்ல்னா பூமி, இந்த பூமியை வதஅஹா நாங்கள் வைத்தோம் அல்லது ஆக்கினோம், லில் அன்ஆம் உயிரினங்களுக்காக வேண்டி ஆக்கினோம், உயிரினங்கள் வாழ்வதற்காக வேண்டி ஆக்கினோம் அல்லாஹ் சொல்றான். இப்ப அர்த் அருளுங்கிற பூமிங்கிற வார்த்தை பெண்பாலாக தான் அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகின்றான். வதஅஹா வைத்தோம், இந்த ஹாங்கிற வலஹு இதான் இந்த ஹா போட்டு அலிஃப் போட்டா பெண்பாலை குறிக்கும். இந்த அலிஃப் எல்லாம் வெறும் ஹூ மட்டும் வந்துச்சுன்னு சொன்னா ஆண்பாலை குறிக்கும். இதெல்லாம் பின்னாடி படிப்போம் இன்ஷா அல்லாஹ். வல்ல அருளுங்கிற வார்த்தை பெண்பாலாகத்தான் அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கின்றான். அரபு இலக்கியவான்களும் அப்படிதான் பயன்படுத்தினாங்க, சில வார்த்தைகள் அப்படிதான். ஃபலம்மா ரஅ ஷம்ஸ, ஷம்ஸ்னா சூரியன், சூரியன் அல்லாஹ் பெண்பாலாக தான் பயன்படுத்துகின்றான். ஃபலம்மா ரஅ ஷம்ஸ பாஸிகத்தன்
எப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தார்களோ இந்த ராங்கிறது ஃபேல், நீங்க போன படத்துல படிச்சிருப்பீங்க. ஷம்ஸ அது வந்து வினைச்சொல். ஷம்ஸ்னு சொன்னா சூரியனை பார்த்தார்களோ, பாசிகத்தன் மிளிருகின்ற சூரியனை பார்த்தார்களோ, கால ஹாதா ரப்பி அவர்கள் சொன்னார்கள், ஹாதா இதுதான் ரப்பி என்னுடைய இறைவன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த ஷம்ஸுங்கிற வார்த்தை சூரியனுக்கு அல்லாத பெண்பாலா தான் பயன்படுத்துறேன். ஏன் இந்த சூரியனுடைய குவாலிட்டியை குறிக்கிறது மிளிருகின்றங்கிற அதை வர்ணனை வார்த்தை வருது, அந்த வர்ணனை வார்த்தைக்கு பெண்பால் வருது. அப்ப இந்த சம்ஸுங்கிற வார்த்தையும் அல்லாஹ்தால பெண்பாலாத்தான் அங்கீகரிக்கின்றான், பெண்பாலுடைய சட்டத்தை தான் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்றது அப்படின்னு அர்த்தம். அது அப்படி அரபு உலகத்துல இந்த மாதிரி ஒரு பயன்பாடு இருக்கு. அல்லாஹ்தால குர்ஆன்ல அதுக்கு அதே மாதிரி அல்லாஹ்தாலும் இது பண்ணியிருக்கான். உதாரணத்திற்கு கமர் இருக்கு, சந்திரனுங்கிறது அது ஆண் இல்லை பெண் இல்லை, ஆனா அந்த வார்த்தை இருக்குது, அந்த கமருங்கிற வார்த்தை வந்து அது ஆண்பாலுடைய சட்டத்தை தான் பொருந்தும். உதாரணத்துக்கு இப்ப நம்ம இப்படி மாத்தி வச்சு பார்ப்போமே, பொலம்மா ஆல் கமர ஷம்ஸுங்க சூரியனுக்கு ஒரு கமர்னு வச்சுங்க. கமர்னா சந்திரன், நிலவு. எப்ப அவர் நிலவை பார்த்தாரோ பாசிகன் வரும், பாசிகத்தன் வராது. ஏன் அந்த கமருங்கிற வார்த்தை அரபு மக்கள் மத்தியில் அது ஆண்பாலாக கணிக்கப்படுகின்றது. அதனால இந்த பெண்பாலை குறிக்கின்ற தாவை எடுத்துட்டு மிளிருகின்ற சந்திரன் அப்படி வரும். பலம்மார் ஆல் கமர பாசிகன் வந்திருக்கும். இந்த ஷம்ஸுங்கிறது பெண்பாலா இருக்கிறதுனால தான் பலம்மார் ஆ ஷம்ஸ பாசிகன் சொல்லாம பாசிகத்தன் அப்படி வந்திருக்குது. இதுதான் ஆண்பால் பெண்பாலுக்கான வித்தியாசங்கள்.